படத்தை தள்ளி வைக்கிறீங்க, படம் தள்ளி போகுது. அண்ட் இது வந்து என்னென்னா நீ வைக்க 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 அதை பெருசாகிட்டே இப்போ வருத்தப்படுற ப்ரொடியூசருக்கு 2 மடங்கு வருது அப்படின்னா 10 மடங்கு வரும். நிறைய விஷயங்கள் தியேட்டர் ஓனர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு போகணும். தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் வந்து அடுத்தடுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண இந்த படத்தை வச்சு அடுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறது இன்னும் பெருசாக இருந்திருக்கும். ஸோ அது இப்போ பிளாக். நம்மளுக்கு டைரெக்டாக ஒரு கண்டெஸ்ட் பண்ணணும் இல்லை மோதணும்னா அரசியல் கடத்தில் அரசியலில் மோதணும். நம்ம இன்டைரக்டாக வந்து ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான ஒரு அரசியல் நம்ம பண்ணக்கூடாதுல்ல. இது வேணும்னே பண்ணுறாங்க சார். விஜய் படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்களா? இந்த படம் வந்து இவருக்கு வந்து கேம்பெயின் ஆகிடக்கூடாது. இந்த படம் வந்துச்சுன்னா ஹையஸ்ட் கலெக்ஷன் வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ஓடிடியில் ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கொஞ்சமாக நன்றி வேணும் இல்லைங்களா? மாஸ்டர்னு ஒரு படம் தாங்க கூட்டத்தை தேட்டருக்கே கூட்டம் வந்துச்சு கோவிடுக்கு அப்புறம். ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க? வேற எந்த மனுஷனுக்கு அந்த கூட்டம் வந்துச்சு? விஜய் அப்படின்ற ஒரு ஒத்த பெயர் தான். ஃபில்மேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். 2026 ஒரு அமர்க்களமான ஒரு ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கும் சரி, தமிழ் சினிமாவுக்கும் சரி, நிறைய திரைப்படங்கள் நம்ம எதிர்பார்த்தோம். குறிப்பாக நடிகர் விஜயனுடைய ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் எதிர்பார்த்து கடைசி நேரத்தில் ரிலீஸ் ஆகாமல் போனது அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தியேட்டர் ஓனர்கள், விநியோகஸ்தர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நஷ்டம், வருத்தமாகவே போயிட்டு இருந்தது. ஸோ ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதை பற்றியும் டிவிகே கட்சி எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்னு பேசுறதுக்காக நடிகரும் டிவிகே கட்சியில் முக்கியமான பொறுப்பு இருக்கக்கூடிய ஜீவா ரவி அவர்களும் நம்மளோட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டுமே. எப்படி ஆரம்பிச்சிருக்கு 2026 உங்களுக்கு பர்சனலா? எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இது சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு. எங்களோட குறை உங்களுக்கே தெரியும் என்ன இருக்குன்னு. ஜனநாயகன் வரலன்றது தான் எங்களோட குறையா இருக்கு. குறை மட்டும் கிடையாது. சொல்றேன், நார்மல் விஜய் சாரை பிடிச்சவங்க ரசிகர்கள் மட்டும் இல்லை, எல்லா தியேட்டர் ஓனரும் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம். அண்ட் அது அவங்களுக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம், தயாரிப்பாளருக்கு அது பெரிய ஒரு விஷயம். அண்ட் மோரோவர் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் தளபதி படம் எப்போ வந்தாலும் அது வந்து திருவிழா. எல்லாரும் சொல்கிறது தான், எப்போ வருதோ அப்போ தான் பொங்கல் அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் தயாரிப்பாளருக்கு அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த படம் வந்திருக்கணும், ஆக்சுவலாக வந்திருக்கணும். ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, சாதாரண இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அண்ட் விஜய் சார் வந்து எப்போவுமே வந்து ஒரு பொறுப்புள்ள நடிகர், எப்போவுமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆக்டர் மட்டும் இல்லை, ஒரு ஹியூமன் பீயிங். மற்றவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன். ரொம்ப வேதனைப்பட்டிருப்பார், இல்லைன்னு சொல்லலை. பட் எங்களை ரசிகர் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சரி படத்தை தள்ளி வைக்கிறீங்க, படம் தள்ளி போகுது. அண்ட் இது வந்து என்னென்னா நீ வைக்க 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 அதை பெருசாகிட்டே போகுது. இப்போ வருத்தப்படுற ப்ரொடியூசருக்கு 2 மடங்கு வருது அப்படின்னா 10 மடங்கு வரும். இதுதான் அதை பண்ணிட்டாங்க அவங்க. அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லணும், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த டேட்டில் அந்த பொங்கல் அன்னைக்கு வர்றது தான் வந்து திருவிழா, அந்த செலிப்ரேஷன். எப்போ வந்தாலும் நம்ம கொண்டாடிடுவோம். எங்களுக்கு தளபதி பொங்கல் வந்து எப்போ வந்தாலும் நாங்கள் கொண்டாடிடுவோம். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க அந்த திருவிழா அன்னைக்கு போய் பொங்கல் சாப்பிட்டுட்டு வீட்டில் புது ட்ரெஸ் போட்டு ஒரு படத்தில் போய் உட்காரணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த படம் இல்லை. அந்த கொண்டாட்ட மனநிலையோட போய் பார்த்தா தான், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுது. அது என்னைக்கு சரி ஓகே நம்ம வந்து ஒன்றுமே நாங்கள் சொல்லலை, நாங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கோம், ரொம்ப தைரியமாக இருக்கும், கான்ஃபிடென்ஸாக இருக்கும். இதெல்லாம் வந்து எங்களுக்கு தளபதி சொன்ன அறிவுரைகள் மட்டும் இல்லை. யாருமே திட்ட வேணாம், யார் மேலேயும் எனக்கு கோவம் இல்லை. ஆனால் எங்கள் படம் கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடும். பாசிட்டிவாகவே நாங்கள் இருக்கோம், கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடும். ஓகே. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு 10 நாள் லீவு சார். இந்த பொங்கல் லீவு ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் லீவு, மிகப்பெரிய கலெக்ஷன். எல்லாருமே விஜய் படத்தை கடைசி படம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பார்ப்போம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது. மிகப்பெரிய சோகம் தான் எல்லாருக்குமே. பர்சனலாக தேட்டர் ஓனர்ஸ் நிச்சயம் யாரும் கூட பேசினாங்களா, ஷேர் பண்ணிட்டாங்களா? இல்லை, நம்ம தேட்டர் ஓனர்ஸ்ட்டு நம்ம பேச போகிறது இல்லை. எப்பவுமே ஆக்டர்ஸ்னா ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கவங்க, ஹீரோஸ் பேசுவாங்க. பட் நம்ம வந்து பார்க்கறது கேட்குறது, நட்பு வட்டாரம்னு ஒன்று இருக்குது, நம்ம குரூப்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆக்டர்ஸ் குரூப் இருக்குது, ப்ரொடியூசர்ஸ் நிறைய குரூப் இருக்குது, டைரக்டர்ஸ் குரூப் இருக்குது. ஸோ இதில் வந்து கேட்கும்போது நார்மலாக வந்து சினிமாவில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த படம் தேட்டர் ஓனர்ஸ் எவ்வளோ எதிர்பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பெரிய கொண்டாட்டம்ன்றது தாண்டி வந்து ஒரு பெரிய கலெக்ஷன். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தியேட்டர் ஓனர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு போகணும். ஏன்னா நார்மலாகவே இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் தேட்டரை விட்டு எடுக்கவே முடியாது. டெஃபினட்டாக அது வந்து பிளாக் பஸ்டர் அப்படினால ஓடி இருக்கும். தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் வந்து அடுத்தடுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண இந்த படத்தை வச்சு அடுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறது இன்னும் பெருசாக இருந்திருக்கும். ஸோ அது இப்போ பிளாக். ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட நம்ம பாஷையில் சொன்னால் கையை நிறையவே கடிச்சிருச்சுன்னு தான் சொல்லுவோம். டெஃபினட்டாக கையை கடிச்சிருக்கும். அண்ட் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். இது சான்ஸு ஃபினான்ஸ், அதாவது என்ன சொல்ற ரெவென்யூ வந்து பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டோட்டலாகவே ஜீரோ தேட்டர்ஸ்க்கு. ஸோ ஜனநாயகன் வந்து இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து இந்த பேச்சே இருந்திருக்காது. இப்போ நார்மலாக விஜய் சாரோட கடைசி படம் இல்லை, இது நார்மல் படம் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு நான் வந்து படம் வந்திருக்கும். அரசியலில் அவர் வராமல் இருந்து நார்மல் விஜய் சார் அவர் ஆக்டராக இருந்தாலும் டெஃபினட்டாக வந்திருக்கும். பட் நான் வந்து அந்த இடத்துல வந்து இவங்க விளையாண்டாங்க அவங்க விளையாண்டாங்கன்னு சொல்ல விரும்பலை. பட் யார் பண்ணியிருந்தாலுமே அது வந்து ஜஸ்டிஸ் கிடையாது.
அது நியாயமான விஷயம் கிடையாது. இப்போ ஒன்று நான் டைரெக்டாகவே சொல்கிறேன். இப்போ ஒன்று நீங்கள் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக ஒரு கண்டெஸ்ட் பண்ணணும் இல்லை மோதணும்னா அரசியல் கடத்தில் அரசியலில் மோதணும். நம்ம இன்டெரக்டாக வந்து ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான ஒரு அரசியல் நம்ம பண்ணக்கூடாதுல்ல. இது வந்து நான் அரசியல்னு சொல்கிறதா, இல்லை யாராவது வெளியே இருக்கவங்க பண்ணுறதுன்னு சொல்கிறதா, இல்லை இவங்க வந்து இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது மற்ற படத்துக்கு இந்த டேட்ஸ் கிடையாது, இந்த படம் மட்டும்தான் நாங்கள் 10 நாள் ஓட்டுவோம். ஏன்னா டெஃபினட்டாக வந்து அந்த படம் மட்டும்தான் ஹையஸ்ட் ரெவன்யூ உங்களுக்கு கொடுக்க முடியும். நார்மலாகவே விஜய் சார் படமாக வந்திருந்தால் கூட அது ஹையஸ்ட் ரெவன்யூ கொடுக்கும். இதுவும் கடைசி படம் அப்படின்னும் போது இது வேறு மாதிரி இருக்கும். திருவிழாவாக இருக்கும் தேட்டரில். அண்ட் இது வரைக்கும் பார்க்காத, தமிழ் சினிமா பார்க்காத, பாக்ஸ் ஆஃபீஸ் பார்க்காத கலெக்ஷனாக இருந்திருக்கும். என்னதான் சார் பிரச்சனை ஆக்சுவலி? ஏன் இவ்வளோ சென்சார் பிரச்சனைகள்? நான் அதாவது ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. பகவத் கேசரின்னு ஒரு இஷ்யூ. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நிறைய மதத்தை சார்ந்து, இந்தியன் ஆர்மியை சார்ந்து, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு. சப்போஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மல் ஆடியன்ஸாகவே பேசிப்போம். பகவத் கேசரியோட ரீமேக் அப்படின்னா, பகவத் கேசரி வந்து ஒரு நேஷ்னல் அவார்ட் ஃபிலிம், முதல் பாயிண்ட். அண்ட் ஹெச் வினோத் வந்து அப்படியே எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டரும் கிடையாது. இப்போ நேர்கொண்ட பார்வை பார்த்தீங்க, ஹிந்தியில் பிங்க் பார்த்தீங்க, அதுக்குள்ள ஸ்ட்ரெயிட் ஃபிலிமும் கொடுத்துருக்காரு. தீரன் அதிகாரம் ஸ்ட்ரெயிட் நார்மலான ஒரு டைரக்டர் இல்லை அவர். ஹெச் வினோத் அவரும் நிறைய விஷயங்கள் அதில் பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப பார்த்து அவர் பண்ணக்கூடிய விஷயம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, விஜய் சாரோட லாஸ்ட் மூவி ஏதாவது ஒரு செட்பேக் இருந்தால் கூட அது வந்து பேக் ஃபயர் ஆகிறது டைரக்டருக்கு தான். நல்லா ஓடினாலும் அவர் நல்ல பேர், நல்லா ஓடா டீமு அவரை தான் கேட்பாங்க. இந்த டைரக்டர் ஏன் நீங்கள் வந்து எங்கள் தளபதி படத்தை ஏன் நீங்கள் அவர் மக்கள்கிட்ட போய் இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். மிகப்பெரிய அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி, அவ்வளோ பொறுப்பு மட்டும் இல்லை. தூங்கி இருக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. படம் எடுக்கும் போதும் சரி, ஷூட்டிங் நடக்கும் போதும் சரி, ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட, போஸ்ட் கூட தூங்கி இருக்கவே முடியாது. மைண்டில் அவ்வளோ இது இருக்கும். அது போக இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது என்ன தான் பண்ணுவாங்க சொல்கிறேன். ஒரு கிரியேட்டர், அதாவது ஒரு படைப்பை தடுக்கிறதே மிகப்பெரிய பாவம், படைப்பாளிகளை தடுக்கிறதும் மிகப்பெரிய பாவம். அதில் இருக்க ஒவ்வொருத்தரும் படைப்பாளி. விஜய் சார் நம்பர் 1, நம்பர் 2 டைரக்டர், அதுக்கப்புறம் தொழில்நுட்ப கலைஞர்கள், ஆக்டர்ஸ், எவ்வளோ குடும்பம் வரைக்கும் இல்லை எவ்வளோ குடும்பம் இன்வால்வ்டு. தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே சரி, சம்பளம் வந்துடுது, எல்லாம் வந்துடுது, ரைட், ஓகே. பட் எவ்வளோ பாதிக்கும் அது? அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வலி வேதனை வந்து அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ உழைச்சிருப்பாங்க அந்த படத்துக்கு, டே அண்ட் நைட் உழைச்சிருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் 24 கிராஃப்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட அந்த படத்தில் உழைச்சது பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்கிறதோட பெரிய குடும்பங்கள் தான் அங்கே இருக்கிறது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜனநாயகன் குடும்பம் அப்படின்னாவே அது பெரிய குடும்பம். அது இல்லாமல் இந்த குடும்பத்தோட என்ன இவங்க வேலை செஞ்சுருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு வெளியே காத்துட்டு இருக்க நம்ம ஆடியன்ஸோட குடும்பம். ஸோ இது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் இந்த பொங்கலில் இல்லாமல் போயிடுச்சு. இது வேணும்னே பண்ணுறாங்க சார். விஜய் படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்களா? சரி, ஒன்றும் படம் ரிலீஸ் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஓட்டு அதிகரிக்கும் அப்படின்னு பயப்படுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா வந்து நான் என்ன சொல்கிறேன், 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்த படம் வந்து இவருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, கேம்பெயின் ஆகிடக்கூடாது, ஓட் கேம்பெயின் ஆகிடக்கூடாது ஒரு சில பேர் நினைக்கிறது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த படம் வந்துச்சுன்னா ஹையஸ்ட் கலெக்ஷன் வரும். இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரெவென்யூவை வந்து தமிழ் சினிமா பார்க்கும். ஸோ அதுவும் வந்து அவரோட லாஸ்ட் மூவி. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணுன்றது இல்லாமல் இதில் ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணலாம் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குன்றது ஒரு பேச்சு போயிட்டு தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ரியலாகவே அவங்க வந்து 23 கட்ஸோ இல்லை 42 கட்ஸோ இல்லை 30 கட்ஸோ வாட் எவர் என்ன கட்ஸ், ஆனால் அந்த கட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க சரின்னு தானே சொல்லியிருக்காங்க. யாருமே நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி அந்த படத்தை, அது இல்லாமல் அத்தனை பேரும் பார்த்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும் சொல்லி December 19th ஒரு பேனல் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு திருப்பி அதில் ஒருத்தர் வந்து அப்போஸ் பண்ணாருன்னு சொல்லி மறுபடியும் வந்து அது வந்து நீங்கள் என்ன சொல்கிறாங்க, மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போகுது. ஸோ இதுதான் வந்து உடன்பாடு எங்களுக்கு இல்லை. அந்த ஒருத்தர் நீங்கள் ரைட், ஓகே, கோர்ட்னு சொல்கிறது ஒருத்தர் சொன்னாலும் நாங்கள் வந்து அது திருப்பி மறுபரிசீலனை பண்ணுவோன்றது கோர்ட்டோட ஆர்டர், ரைட், ஓகே பண்ணுங்கள். பட் அவர்கிட்ட நம்ம பேசியிருக்கலாமே, நீங்கள் அது பவர் இருக்குது உங்கள்கிட்ட. ஏன் நீங்கள் ஒருத்தர் மட்டும் அந்த 3-4 பேரும் பார்த்தவங்க அவங்களோட வார்த்தைக்கு மரியாதை இல்லையா, இல்லை அவங்களோட கருத்துக்கு மரியாதை இல்லையா, இல்லை அவங்க கருத்து பொய்யா? அவங்களுக்கு படம் ஓகே நல்லா இருக்குது. மேக்ஸிமம் ஜென்ரல் ரெவென்யூ என்னடா, ஜென்ரல் ஒப்பீனியன் சொன்னது வந்து பேக்கேஜ் சூப்பராக இருக்குது படம், எல்லாரும் பார்க்கக்கூடிய படம், ஜனரஞ்சகமான ஒரு படமாக இருக்குது, ஃபேமிலியோட பொழுதுபோக்கு படமாக நல்லா இருக்குது படம் பார்க்கறது. அது விஜய் சார் வந்து இது வரைக்கும் பண்ணாத அத்தனையும் அவர் பர்ஃபார்மன்ஸில் அவர் என்னென்ன கொடுக்கணுமோ அது அத்தனையும் 101% கொடுத்துருக்காங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த எமோஷனாக இருக்கட்டும், ஒரு பெண்ணின் பாதுகாப்பு அதில் இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அவர் என்ன வந்து பொதுக்கூட்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் மேடையில் வந்து பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம், இதெல்லாம் அவர் பேசுகிறாரோ அதெல்லாம் அந்த படத்தில் இருக்குது. நல்ல விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படம் வரும்போது நிறைய பேர் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். நம்ம இந்த படத்தையா நிறுத்தினீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, நம்ம கேள்வி கேட்குற சைடில் நம்ம போயிட்டோம்னா பதில் சொல்கிறவங்களுக்கு கஷ்டமாயிடும். அதனால தான் நான் கையெடுத்து வேண்டி கேட்டுக்கிறேன். நம்ம வந்து ஜட்ஜ், இப்போ தளபதி அவர் சொல்கிறது என்னென்னா, கோர்ட்டை மதிக்கிறோம், சட்டத்தை மதிக்கிறோம், அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டையும் மதிக்கிறோம். அவங்க வந்து மனசு கண்ணை மூடிட்டு யோசித்து ஒரு படைப்பு, ஒரு கலைப்படைப்பு, ஒரு பெரிய கலைஞன்
இதோட இதுதான் கடைசி படம் நடிச்சு படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு தாழ்மையோட நம்ம டிவிகே ஃபேமிலி சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ஓகே சார். ஆனால் ரீசெண்டாக 2-3 நியூஸ் பஸ் மாதிரி ஓடிட்டு இருக்கு, ஓடிடியில் ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. பண்ண மாட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஓடிடியில் ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணுறது வந்து விஜய் சார் படத்துக்கு கிடையாது. இதுவும் ஹிஸ்ட்ரி ஆகிடும். விஜய் சாரோட கடைசி படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. நான் ஒன்று சொல்கிறேண்ணே, நான் ஒரு விஜய் சாரை பிடிச்ச மனிதராக, அவங்கள டிவிக்கே ஒரு தலைவராக, என்னோட தளபதி, என்னோட லீடர், வேணாங்க ரிலீஸே வேணாங்க, நம்ம பண்ணிக்கலாம், அடுத்த வருஷம் கூட பண்ணிக்கலாம், ஓடிடியில் மட்டும் கொடுக்க மாட்டோம். அப்படி ஒரு நிலைமை வந்து தளபதியோட படத்துக்கு கிடையவே கிடையாது. யாரோட படத்தை அவங்க என்ன சொல்கிறாங்க ஓடிடின்னு, எவ்வளோ கோமாளித்தனமாக இருக்குது. அப்படி பண்ணவே முடியாது, பண்ணவும் மாட்டாங்க, அதை ஒத்துக்கவும் மாட்டார் அவர். எனக்கு தெரிஞ்சு ஒத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. சரி, சூழ்நிலை வந்து நெருக்கடி வந்து இதுதான் ஓடிடி தான் போகணும், ப்ரொடியூசருக்கு லாபம்னா அதையும் சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி தளபதிக்கு இருக்கு. ஏன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மாஸ்டர் படத்துக்கும் கோவிட் அப்போ இதே நம்ம வந்துச்சு, ஓடிடி ரிலீஸ் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு இருந்தப்ப கடைசி வரைக்கும் கொடுக்காம தேட்டரில் தான். கொஞ்சமாச்சும் தப்பாக எடுத்துக்கோனா, கொஞ்சமாச்சும் நன்றி வேணும் இல்லைங்களா? மாஸ்டர்னு ஒரு படம் தாங்க கூட்டத்தை தேட்டருக்கே கூட்டம் வந்துச்சு கோவிடுக்கு அப்புறம். ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க? வேற எந்த மனுஷங்க அந்த கூட்டம் வந்துச்சு? விஜய் அப்படின்ற ஒரு ஒத்த பெயர் தான், அவர் தானே மாஸ்டர் படத்தை திருப்பி கொண்டு வந்தார் உள்ள. அது அவ்வளோ கூட்டமும் கோவிடுக்கெல்லாம் பயந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தவங்க தைரியமாக வெளியே வந்து படம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற தேட்டரில் கூட்டமே நிரம்பிச்சு. அந்த நன்றியாச்சும் வேணுமா? சரி, ஓகே, நான் சொல்கிறது இது கோர்ட்டுக்கு போயிடுச்சு, அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்க வேலையை செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் நியாயஸ்தர்கள் நிறைய பேர் நம்ம ஊரில் இருக்காங்க, அவங்களாம் பேசலாமே. 33 வருஷம் உழைப்பை போட்டு இந்த மனுஷன் கடைசி சினிமா போட்டு மக்களுக்காக வராருப்பா, விடுங்க. என்னென்ன கட் பண்ணமோ கட் பண்ணிட்டு படத்தை விடுங்க. அவ்வளோ புரிஞ்சு போச்சு இல்லை? அவ்வளோதான். நம்ம என்ன அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது? எதாவது சொன்னால் ரொம்ப வலிக்குது, பெயினாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இஷ்யூ வரும்போது நடிகர்கள் ரவி மோகன் ஆகட்டும், சிலம்பரசன்ட்டு பலரும் விஜய்க்கு ஆதரவாக ட்வீட் போகிறத நம்ம கவனிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஆரோக்கியமான விஷயம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஏன் இந்த கொரோனா இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. எஸ்டிஆர் ஹேட்ஸ் ஆஃப், அது மாதிரி ஜெயம் ரவி சார் ஹேட்ஸ் ஆஃப், ரவி மோகன் சார், அப்புறம் ஒருத்தர் அமீர் சார் சொல்லியிருக்காங்க, ஜிவி பிரகாஷ் சார் சொல்லியிருக்காங்க, கார்த்திக் சுப்ராஜ், இது மாதிரி நிறைய குரல், ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விடுங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அது சந்தோஷமான விஷயம், ஆரோக்கியமான விஷயம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதெல்லாம் நம்ம ஆராய வேணாம். சொன்னாரா இல்லையா? சொன்னார், அவ்வளோதான். அது அங்கே மேட்ரு ஓவர். வரணுங்க. அதாவது விஜய் சார்ன்றது அமெரிக்காலேயோ அண்டார்டிகாலேயோ பிறக்கல, தமிழ்நாட்டு ஒரு தமிழ் பையன், தமிழன் அப்படின்னும் போது நம்ம தான் குரல் கொடுக்கணும். கட்சியோ ஜாதி மத பேதம் எல்லாம் தாண்டி ஒரு கலைஞன் அப்படின்னும் போது, கலைஞன் வந்து எல்லாருக்கும் பொதுவானவனுங்க, மக்களோட சொத்து. இப்போ நான் இருக்கேன், இப்போ நாம் நடிக்கிறோன்னா நம்ம வந்து டோட்டலாகவே ஒரு ஆக்டர் அப்படின்னு ஆகிட்டிங்கனாவே நீங்கள் பொது சொத்து. இப்போ பப்ளிக்கில் ரொம்ப ஒழுங்காக பிஹேவ் பண்ணணும். நீங்கள் 2 கண்ணு தான் பார்க்குது, நீங்கள் உங்களை சுற்றி 200 கண்ணு பார்க்கும். என் லெவலுக்கே ப்ராப்பராக நடக்கணும், ப்ராப்பராக நடந்துக்கணும், கோவப்படக்கூடாது, நிறைய விஷயங்கள் ஒரு ஆக்டருக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. உச்ச நடிகர் இவர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உச்ச நடிகர்னுவாங்க, கமல் சார் உச்ச, அதுக்கப்புறம் விஜய் சார் தான். அப்படி இருக்கிற ஒரு மனிதனுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கணும்? அது இப்போ நடிகர்களுக்கு அவங்க பண்ணது வந்து நான் சொல்கிறது என்னென்னா, நான் டிவிகே சார்பாக கையெடுத்து அவங்களை கூப்பிட்டு நன்றி சொல்லிக்கிறேன், உங்கள் சேனல் சார்பாக. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வெரி ஹாப்பி. எனக்கு இவ்வளோ பேர் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னும் போது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க பேர் எனக்கு இப்போ விட்டுருந்தா நான் தயவு செஞ்சு மன்னிக்கணும். நிறைய ஆக்ட்ரஸ் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்.